இதயத்திலே கர்த்தரின் சமூகம் பனித்துளி போ காலமெல்லாம் என் இதயத்திலே மலர்ந்திடுவே மலர்ந்திடுவே நறுமணமா பரவிடுவே மலர்ந்திடுவே. நல்லா கரங்களை வச்சு மலர்ந்திடுவே காலமெல்லாம் பரவிடுவே மலர்ந்திடுவே லீபனோன் மரம் போல் மலர்ந்திடுவே. ஓசியா 14:4. மனதார இயேசு சிநேகிக்கின்றார், மன்னித்தாரே என் மீறுதல்கள். மனதார இயேசு சிநேகிக்கின்றார், மன்னித்தாரே என் மீறுதல்கள். கோபம் நீங்கியது, தயவோ வாழ்நாள் எல்லாம் கரங்களை சொல். கோபமோ நீங்கியது, தயவோ வாழ்நாள் எல்லாம் மலர்ந்திடுவே மலர்ந்திடுவே நறுமணமா பரவிடுவே மலர்ந்திடுவே மலர்ந்திடுவே நறுமணமா பரவிடுவே மலர்ந்திடுவே லீபனோன் மரம் போல் அடங்கிடுவே. பணி அவருடைய சமூகமா இருக்கிறது, பணி அவருடைய பிரசன்னமா இருக்கிறது. ஹல்லேலூயா ஆமென். ஓசியா 11:4. கயிறுகளால் கட்டி இழுத்து கொண்டார், கைப்பிடித்து நடக்க பழக்குகிறார். கயிறுகளால் கட்டி இழுத்து கொண்டார், கைப்பிடித்து நடக்க பழக்குகிறார். முகத்தடி அகற்றி விட்டார், பக்கம் சாய்ந்து ஊட்டுகிறார். முகத்தடி அகற்றி விட்டார், பக்கம் சாய்ந்து ஊட்டுகிறார். மலர்ந்திடுவே மலர்ந்திடுவே நறுமணமாய் பரவிடுவே மலர்ந்திடுவே மலர்ந்திடுவே நறுமணமாய் பரவிடுவே லீலி மலர் போல் மலர்ந்திடுவே லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. பனி போல உங்க பிரசனம், பனி போல வேதவசனம். மணித்துளி போல் என் இதயத்திலே வார்த்தையினால் தினம் நிரப்புகிறார். பணித்துளி போல் என் இதயத்திலே வார்த்தையினால் தினம் நிரப்புகிறார். பணிவிடை தொடர்ந்து செய்வே பலியான இயேசுவுக்கா. கரங்களை சொல்லுவோம். பணிவிடை தொடர்ந்து செய்வே பலியான இயேசுவுக்கா. மலர்ந்திடுவே
படர்ந்திடுவே நறுமணமாய் மலர்ந்திடுவே மலர்ந்திடுவே படர்ந்திடுவே நறுமணமாய் பரவிடுவே லீலி மலர் போல் மலர்ந்திடுவே லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே லீலி மலர் போல் மலர்ந்திடுவே லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே கர்த்தரின் சமூகம் பனித்துளி போல் காலமெல்லாம் என் இதயத்திலே கர்த்தரின் சமூகம் பனித்துளி போல் காலமெல்லாம் என் இதயத்திலே மலர்ந்திடுவே படர்ந்திடுவே நறுமணமா பரவிடுவே மலர்ந்திடுவே படர்ந்திடுவே நறுமணமாய் பரவிடுவே லீலி மலர் போல் மலர்ந்திடுவே லீபனோன் மரம் போல் அடங்கிடுவே லீலி மலர் போல் மலர்ந்திடுவே லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. ஆண்டவரே எங்களுடன் பேசும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் நிகழ்வுள்ள பிதாவே ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு புதிய பாடல். இந்த பாட்டெல்லாம் போட்டு லேப்டாப்பில் சோத்திரம் அவங்க செல்லில் போட்டு பாடி அல்லேலூயா மழை சந்தோஷப்படணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு அவர் எப்படி இருப்பாள்? பனியை போல் இருப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு பனியை போல அல்லேலூயா. ஐ வில் ரிஃப்ரெஷ் இஸ்ரேல் லைக் த டியூ ஃப்ரம் ஹெவன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த ஹெவன்லேருந்து வருகிற ஒரு பனி. அல்லேலூயா. வானத்திலிருந்து வருகிற வாயத்தம் சொல்லுங்கள். வானத்திலிருந்து வருகிற பனி. இங்கே இங்கிலீஷில் போடப்பட்டிருக்கிறது அல்லேலூயா ஹெவன். அல்லேலூயா த டியூ ஃப்ரம் ஹெவன். அல்லேலூயா. ஹெவன்லேருந்து நமக்கு வந்து பனி ஆசீர்வாதம், அவருடைய பிரசன்னம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பனித்துளி போல் திருசமூகம் காலைதோறும் என்னை நிரப்புகிறது. அல்லேலூயா. காலைதோறும் ஃபாதர்லாம் அதிகாலை 2:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவாராம். அல்லேலூயா. ஃபாதர் 2:30 மணிக்கு எந்திரிச்சு முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆயிரக்கணக்கான ஊழியங்கள், ஆயிரக்கணக்கான தேவைகள், அவங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்ல அவர் நிறைய ஊழியங்கள் வச்சுருக்கார். அல்லேலூயா. எல்லாருக்கும் கண்களை கைகளை உயர்த்தி 2:30 மணிக்கு இருந்து ஜெபம் பண்ணுவார். அதில் நம்ம பிள்ளைகளை 8 மணி வரையும் 7 மணி வரையும் தூங்குடா தூங்குடா தூங்குடான்னு சொல்லி தாய்மார் எந்திரிச்சா உடம்பு சரியில்லாமல் போயிடும், அது பேர் இது பேருன்னு சொல்லி நம்ம தூங்க வைக்கிறோம். அல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுங்கள், பிள்ளைகளை எத்தனை மணி வரையும் தூங்க வைக்கிறோம்? 7 மணி 8 மணி வரையும் எந்திரிச்சா அது ஒரு அல்லேலூயா. சில பிள்ளைகளை வீம்பு பண்ணுகிற பிள்ளைகளை தூங்கிட்டே இருக்கட்டும்டா விட்டுரும். அவன் எந்திரிச்சானா ஒரே வீம்பாக இருக்கும், அவனை அப்படியே தூங்க போட்டு அப்படின்னு தூங்க வச்சுருவோம் இல்லையா? ஸ்தோத்திர. பிள்ளைகளை கெடுக்கிறதுல பாதி பங்கு யாருக்கு உண்டு? பாதியை நல்லா வளர்க்கிறதுல பாதி பங்கு யாருக்கு உண்டு? தாய் தகப்பனுக்கு உண்டு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அப்போ அதிகாலமே எழுந்து ஜெபிக்கணும் 6 மணிக்கு. நான்லாம் 16 வயசு ரசிக்கப்பட்டு எங்கள் அம்மா அப்பா ரசிக்கப்படும் ஜெபம் பண்ணேன். இப்போ நம்ம பிள்ளைங்க 16 வயசில் என்ன செய்யறதுங்க? இப்போ தான் ரவுடித்தனத்தை ஆரம்பிக்குது சில பிள்ளைங்க இல்லையா? 15 வயசு 14 வயசு பிள்ளைங்க சர்ச்சுக்குள்ள பிள்ளைங்க சில பிள்ளைங்க இருப்பாங்க. 16 வயசுக்கு அப்புறம் ரவுடித்தனம் பண்ணி அங்கே போய் இங்கே சுற்றி அங்கே சுற்றிங்க கடைசியில் ஏசாட்டு வந்து ஊழிக்காரலாக கூட மாறிடுவாங்க. அது ஒரு கிருபை. கரங்களை தட்டி ஏண்டி சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். சரி, நல்ல விஷயத்துக்காக கை தட்டியிருக்கீங்க, அப்படியே ஆட்டும். ஆமென். அல்லேலூயா. சில வேளை 15 வயசு முடிய 16 வயசு முடிய எந்தெந்த இடமெல்லாம் போய் சுற்றிட்டு வந்தேன். கோயில் என்ன, கோத்திரம் என்ன, எத்தனை கோயில்கள், எத்தனை கோத்திரங்கள், எத்தனை குளங்கள், எத்தனை கிணறுகள், அப்போ எத்தனை அடி, எத்தனை உதவி. 16 வயசில் 17 வயசு ஆண்டவர் வச்சுட்டார். ஒரு அலையில் சொல்லுவோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அதெல்லாம் மறந்தாச்சு. அல்லேலூயா. அதெல்லாம் சினிமா பிரியன். கொஞ்சம் கொஞ்சமாக 4 ரூபா 10 காசா சேர்த்து வச்சு சினிமா தேட்டரில் போய் சினிமா படம் பார்ப்போம். ஆண்டவர் ஏற்றுக்கிட்டிலேருந்து சினிமா தேட்டர் பக்கமே போகிறேன் பாட்டு. அல்லேலூயா. அவர் கொடுக்குற சமூகமே பெரிய பிரசன்னம். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா.
சரி, ஸ்தோத்திரம். நல்ல தேவ பிள்ளைகள் உண்டு. சபையிலேயே நல்ல ஒழுக்கமாக பரிசுத்தமாக கீழ்ப்படிதலோடு வளர்ந்து கீழ்ப்படிதலோடு போகிற பிள்ளைகள் பூரண ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. அல்லேலூயா. பூரண ஆசீர்வாதம் சிறு வயதிலிருந்து அவருடைய சமூகத்தில் வளர்க்கப்படுகிறது. ஒரு தெய்வீக, அது ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரு எளியில சொல்ல அல்லேலூயா. நம்ம ஆலன்பால் அன்னை, நம்ம அகஸ்டின் ஜெயக்குமார் அன்னை, இவங்கெல்லாம் சின்ன வயசுலேயே தாயின் கருவிலே வசனத்தை சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டு இன்றைக்கி தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களாம் ஸ்தோத்திரம். அவங்களாம் அவங்க கர்த்தர் படிப்பினாலும் சரி வாழ்க்கையினாலும் சரி கர்த்தருக்கு பயந்து, அவங்க அம்மா அகஸ்டின் அண்ணன் சொல்லும் போதுலாம் சொல்லுவார், அவங்க அம்மா என்ன செய்யலாம், வசனம் சொல்லலைன்னா அன்றைக்கி சாப்பாடு கிடையாது, டீ கிடையாது. அப்போலாம் ஆரம்பத்தில் இப்போ கொண்டு வந்தோம் பாஸ்டர், இப்போ எங்களே அடிக்க வந்துட்டாங்க, வேறு வழியில் சொல்லிங்களா, ஸ்தோத்திரம். அப்போ திரும்பவும் வந்துடுவாங்க, பயப்படாங்க. அல்லேலூயா. இப்படி ஸ்தோத்திரம். சில பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, ஒரு பாஸ்டெலாம் போன இடையில வந்து திருநெல்வேலி தூத்துக்குடியிலேருந்து சார்ஜில் வந்தார். அவங்க அம்மா காலையில் இந்த ஜெபம் பண்ணாமல் ஒரு சாப்பாடு கேட்டாராம். அதுக்கு தேங்காய் என்ன பாட்டிலதுக்கே மூஞ்சி விட்டு எறிஞ்சிருச்சு, குத்தி ரத்தம் வந்துருச்சு. அவர் சொல்கிறார், எங்கள் அம்மா அப்படிலாம் செஞ்சது, இப்படி செஞ்சாங்க, ஆனால் நான் ரசிக்கப்பட்டேன். எங்கள் அம்மா அப்பா செஞ்ச கொடுமையில் நான் வந்து ஆண்டவரை கொஞ்ச நாள் வெறுத்தேன். ஆனாலும் ஆண்டவர் வெறுத்தேன் என்ன, ஆண்டவர் ஜெபம் பண்ணாமல் அப்படியே போயிட்டா, இது பயில் படிக்க அப்படியே இருந்துட்டான். அதுக்கப்புறம் ஆண்டவர் கிருமையெல்லாம் ரசிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் இன்றைக்கி பெரிய ஊழியக்காரர் இருக்கார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில நேரத்தில் அன்றைக்கி இப்போ சொல்கிறார், எங்கள் அம்மா அப்படி கண்டிப்பாக வளர்த்தனால நான் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். சரி, இப்போ ஆண்டவர் நமக்கு வந்து இது பாயிண்டோடைய தொடர்ச்சி அப்படியே இந்த லீலி புஷ்பத்துக்குள் வரும், பயப்படாதீங்க. அல்லேலூயா. இப்போ இந்த லீலி புஷ்பம், இப்போ இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, ஒரு பனி, ஒரு சாஃப்ட்னஸ், ஒரு சாஃப்டாக ஆண்டவருடைய பனிங்கிறது ஒரு தயவுக்கு உதாரணமாக இருக்கிறது. தயவு காட்டுகிறார், நம் மனம் திரும்பி வரும்படி நமக்கு தயவு காட்டுகிறார். அந்த வசனத்தை பாருங்களேன். அதே ஓசியா 14:4 சொல்கிறாரு, நான் அவர்கள் சீர்கேட்டை அவர்கள் மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை. ஃபாதர் பாட்டு போடும்போது அவர் சொன்னார், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கோபமும் ஒரு நிமிடம், அவர் கிருபையோ நித்தம் நித்தம். அல்லேலூயா. அவர் கோபத்தை நீக்கி நம்மை தயவு காட்டுகிறாராம். அல்லேலூயா. தயவு காட்டி நம்மளை அன்பின் கயிறுகளினாலே நம்மளை அணைத்து கொள்கிறார். அதான் ஒரு பனி. பனி எதுக்கு சமானம்? தயவுக்கு சமானம். அல்லேலூயா. தயவுனா என்னது? இரக்கம், கிருபை. ஆண்டவர் மேல் அப்படியே தயவு. அல்லேலூயா. பனி போல பொழியும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, ஆவியே, ஆவியே. கண்களை மூடி கைகள் வைத்து யாக பொழியும் ஆவியே, 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 மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே, வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, உள்ளங்கை மேகமே, என் உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே,
ஆவியானவருக்கு ஒப்புமையாக பண்ணியிருக்கிறது. அல்லேலூயா. தயவுக்கு ஒப்புமையாக இருக்கிறது, ஆவியானவருக்கு ஒப்புமையாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு ஒப்புமையாக இருக்கிறது. நாலாவது திருவசனத்துக்கு பணி ஒப்புமையாக இருக்கிறது. அல்லேலூயா. எழுதி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒன்று தயவு, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து ஸ்தோத்திரம் எதுக்கு உண்மையாக இருக்கிறது? திரு சமூகம், திருவசனம். அல்லேலூயா. இன்னும் நிறைய பார்ப்போம், படிப்போம். இந்த பனி பாருங்கள், ஆண்டவர் அப்படியே பனி இறங்குறதே தெரியாது. ஆண்டவர் மேலே அப்படியே இறங்குவார். ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம், அப்படியே பரிசுத்த ஆவியானவர் அப்படியே இறங்குவார். அல்லேலூயா. அதான் ஆராதனைக்கெல்லாம் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறோம். பாட்டு பாடும் பொழுது அவசரமாக விட்டுட்டு வந்திருப்பீங்க, பல டென்ஷனோடு வந்திருப்பீங்க, பல பிரச்சனைகளோடு கிளம்புவீங்க. போகலாமா போகக்கூடாதா அப்படி பிசாசு உங்களை ஒவ்வொருவரையும் டார்ச்சர் பண்ணுவான். ஊழியர் எங்களுமே அந்த ஆராதனை இன்னொருத்தர் நடத்திவிட்டு எங்கேயா போயிடுவோமா அப்படின்னு கூட வைப்பான். நீங்கள் நினைக்கலாம் எங்களுக்கே பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத யாராக இருக்காங்களா? எங்களுக்குமே அப்படி தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வீட்டில் சண்டை வந்துடும். அந்த சண்டையை சர்ச்சில் தான் நம்ம காட்டுவோம். சர்ச்சில் தான் ஆராதனைக்கு நான் வரமாட்டேன், நீங்களாம் போங்க அப்படின்னு சொல்லிடுவோம், இல்லையா? இப்போ கணவர் மனைவிக்கு சண்டை வந்தால் மனைவியாக சொல்லுவாங்க, கணவர் சொல்லுவாங்க ஆராதனைக்கு வரமாட்டேன் நீங்கள் போங்கன்னு சொல்லுவாங்க. பிள்ளைகளும் பெற்றோருக்கும் சண்டை வந்தால் பிள்ளை சொல்லுவோம் நான் வரமாட்டேன் நீங்கள் போங்கன்னு சொல்லுவோம். அல்லது என்ன செய்ய இப்படி தான் கணவன் எதில் காட்டுவாங்க? ஆண்டவர் தானே எலிச்சவாயிருன்னு சொல்லுவாங்க. அதை தான் காட்டிடுவாங்க. அறகுறை காரியங்கள், அறகுறை விசுவாசிகள் இல்லையா? ஆனால் ஆண்டவருக்கு பயந்தவங்க, ஏப்பா ஆண்டவர் உன்னை நம்பி என்ன ஊழியத்தை கொடுத்துருக்காரு, திருச்சபையை கொடுத்துருக்காரு, உன்னை நம்பி மக்களை கொடுத்துருக்காரு, ஆண்டவர் உன்னை நம்ப நேசிக்கிறாரு, நீ சீக்கிரமாக போகணும், ஆராதனைக்காக ஜோமன்னு சொல்லுவார். அல்லேலூயா. பிசாசு என்ன செய்வான்? இப்படியாவது நம்ம ஊழியத்தை விட்டு காலி பண்ண நினைப்பான், ஆராதனை காலி பண்ண நினைப்பான், சபையை நடத்த விடக்கூடாதுன்னு நினைப்பான், விசுவாச பிள்ளைகளை சீக்கிரம் வரக்கூடாதபடி அவன் என்ன செய்வான்? பார்வன் சுமைகளை கொடுத்து நம்மளை என்ன செய்வான்? நம்ம சுமக்க வைப்பான். ஆனால் அன்றைக்கி தான் விருந்தாடி வந்துடுவாங்க, அன்றைக்கி தான் கறியெடு சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், அன்றைக்கி தான் நல்லா இருக்கும், இப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் ஆராதனைக்கு வரும்பொழுது தான் மகிமை இறங்கும். ஒரு அலையிலே சொல்லுவோம் அல்லேலூயா. ஆராதனைக்கு வரும்பொழுது தான் பிரசன்னம் இறங்கும். ஆராதனைக்கு வரும்பொழுது தான் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மென்மைப்படுத்துவார். ஆராதனை, அந்த பாடல் ஆராதனை பாருங்கள், அந்த பாடல் ஆராதனை பாடும் பொழுது நம்ம இருதயமே மென்மையாயிரும். அல்லேலூயா. அந்த ஆராதனையிலே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரசன்னம் பனி போல் இறங்கி வந்து உங்கள் உள்ளத்தை அப்படியே நிறைச்சிரும், உங்களுடைய குறைவை அது நிவர்த்தி செஞ்சிடும். அதான் ஊழியக்காரங்க சொல்கிறான், பாடல் விலைக்கே நீங்கள் வாங்க, ஆராதனை விலையில் வந்து நீங்களே ஆண்டவர் ஆராதிங்கன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஏன் நீங்கள் முடிவு ஜெபம் மட்டும் வந்து காணிக்கை மட்டும் போட்டு போங்கன்னு சொல்கிறோம் கூட மாட்டாங்க. எப்போ வந்தாலும் ரைட்டு காணிக்கை பெட்டி இருக்குது போட்டு போயான்னு சொல்கிறோம். அப்படி இல்லை, ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு இறங்கணும், ஆண்டவர் நம்மோடு பேசணும், ஆண்டவருக்காக காத்திருக்கணும். அல்லேலூயா. சபை கூடி வருதலும் விட்டுவிடக்கூடாது, சீக்கிரமாக வரணும். அப்போ தான் ஆண்டவர் ஆவியான உள்ளத்தை நினச்சி ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. ஸோ திருப்ப சர்ச்சு பில்டிங் கட்டுறோம், பில்டிங் மேலே கட்டுறோம் கீழே கட்டுறோம், அதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றணும். அவங்க என்ன சொல்கிறாங்க? தண்ணி ஊற்றினா பொறியும் போயிடும். அப்போ மொட்டை மாடியில் கட்டிகிட்ருக்குறோம், யாருமே தண்ணி ஊற்ற வேலைக்காரங்க வேலை முடிச்சுட்டு போயிடுவாங்க இல்லையா? ஆனால் என்ன செய்யணும்? நம்ம போய் பிள்ளைகள் நான் தான் போய் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். நேற்று நைட்டு உடம்பு சரியில்லை, அதோட போய் 9 மணிக்கு நானும் ஸ்டெயின்ஸும் சில ஜோஸ் வருவான் மேலே போய் தண்ணி ஊற்றுறோம். வந்துட்டு பல காலையில் நைட்லாம் உடம்பு சரியில்லைனாலும் காலையில் 5 மணிக்கெலாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. பனியும் மழையும் பெஞ்சு அது கட்டடத்தை நினைக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பனியிலும் மழையிலும் வெயிலிலும் இருக்கிற ஒரு மரம் வீட்டு நிலைக்கும் வீட்டு கதவுக்கும் பயன்படுது. அது என்ன செய்யாது? பனியினாலும் மழையினாலும் வெயில்னாலும் நாள்பட்ட மரத்தை கொண்டு வந்து அறுத்து கதவு நிலை செய்கிறாங்க. அது என்னது? பனிக்கும் மழைக்கும் அது வளையாது. பனியில் நினையாமல் என்ன செய்யும்? மழையில் நினையாமல் அப்படியே இருக்கிற மரத்தை கொண்டு வந்து வச்சா அது பனி காலத்தை என்ன ஆகிரும்? அது சடக்குன்னு என்ன செய்கிறோம் சொல்லுவாங்களா, அது ஒன்று வீங்கிடும் அல்லது என்ன செய்கிறோம் வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ பழைய மரத்தை என்ன செய்வாங்க? மரத்தை வெட்டி பனியிலையும் மழையிலையும் போட்டுருவாங்க, வெயிலையும் போட்டுருவாங்க, நல்லா காஞ்சி இப்படி. அதுக்கு அப்போ அந்த மரம் தான் வீட்டு நிலைக்கு கதவுக்கு. ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை கண்டிப்பார், திருத்துவார், சிச்சிப்பார். அல்லேலூயா. அதே போல் ஆண்டவர் இங்கே பனி போல் நான் இருப்பேன்னு சொல்கிறார். ஆனால் 13ஆம் அதிகாரம் அதே 8ஆம் வசனத்தில் பாருங்கள், 7ஆம் வசனத்தை போல் ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தை போல் இருப்பேன்னு சொல்கிறார். சிவிங்கை போல பதிவிருந்து தாக்குவாராம். யார? விசுவாசம். பனி போல் இருக்கும்போது பனி போல் இருப்பார்னு சொல்லும்போது கை தட்டணும்.
பனி போல் இருக்கிறவங்களாம் கை தட்டுங்க. சும்மா ஆண்டவர் நமக்கு பனி போல ரொம்ப சந்தோஷமா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கடிச்சு கொதற சிங்கத்தை போல இருப்பார்னு சொல்றவங்களாம் கை தட்டுங்க. அது பைபிளில் போட்டிருக்குது. கடிச்சு கொதறுகிற சிங்கம், அந்த சிங்கம் வந்து நம்ம காப்பாற்றுகிற சிங்கம் கிடையாது, உங்களை பீறி போடுவேன்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். 8ஆம் வசனம் பாருங்க. குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல நான் அவர்களுக்கு எதிர்த்து அவர்கள் ஈரல் கொலையை கிழித்து அவங்க சிங்கம் பச்சிக்கிறதுல பச்சித்து போடுவேன். காட்டு மிருகங்கள், அதான் கவனமாக இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் சொல்கிறாரு, நான் என்ன செய்ய ஆசீர்வாதத்தை மட்டும் பேசக்கூடாதுல்ல. அப்போ நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கடவுள் நமக்கு பணியை போல் இருப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம சிங்கத்தை போல் நமக்கு இருந்துடக்கூடாது, நமக்கு எதிரடியாக இருந்துடக்கூடாது, நம்ம திருத்திக்கொள்ளணும், நம்ம வழிகளை திருத்திக்கொள்ளும். ஏன்னா இந்த ஓசியா புஸ்தகம் முழுவதும் பின்வாங்கி போன உபச்சாரம் செய்த ஒரு ஸ்திரீயை தீர்க்கதரிசி மனமு வந்து அவளை திருத்தி கொண்டு வருகிற ஒரு காதல் வாசனமாக இருக்குது, வார்த்தையாக இருக்குது. அல்லேலூயா. அதே போல் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிற ஒரு நேசம் இருக்குது, ஆண்டவருடைய சிநேகிதம் இருக்குது. அனாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன். அதே ஓசியாவில் 6ஆம் அதிகாரத்தை எத்தனை வசனம் எடுத்து பாருங்க. அனாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். அதே வசனம் அங்கே அதில் இருக்கும், அந்த ஓசியாவில் இருக்கும். அனாதி சிநேகித்தால் என்னை 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். இன்னொரு அனாதி சிநேகித்தால் சிநேகித்தேன், காருண்யத்தில் இழுத்து நித்திய விவகாரத்துக்கென்று பாருங்க சொல்றாரு, உன்னை நித்திய விவாகத்துக்கென்று, விவாகம் திருமணத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொள்ளுவேன். நித்திய கல்யாணம், அல்லேலூயா, விவாகம் அங்கே நியமித்து நம்மளை நித்திய ஜீவனுக்கென்று முன் குறிச்சிருக்கிறார். அல்லேலூயா. நியாயம் நீதி கிருபையும் உருக்கு இரக்கமாய் உன்னை இறங்குவேன்னு சொல்றார். அல்லேலூயா. அதே இன்னொரு இடத்துல பார்த்தா, அவனை அனாதி சிநேகித்தால் சிநேகித்தேன், காருண்யத்தினாலே உன்னை இழுத்துக்கொள்வேன். அல்லேலூயா. சரி, ஏசியால இப்போ ஓசியால சொல்ல 6ஆம் கர்த்தரிடத்தில் திரும்ப வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்மை 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே எழுப்புவார். சில அடிகள் நமக்கு கொடுத்தாலும் ஆண்டவர் நமக்கு பணியை போல இறங்குவார். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட அடி வாங்கியிருக்கீங்க? கரங்கள் வைத்து சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டு என்னடா இது, ஸ்தோத்திரம். இப்போ நம்மை அடித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் நம்மை அடிக்க மாட்டார்னு சொல்ல முடியாது. நம்ம எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து பொழுது சொல்ற, தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. சிச்சிக்கிற தகப்பன் உண்மையாக யாரை சிச்சிக்கிறானோ அவங்க மேலே உண்மையாக அன்பாக இருக்கான்னு அர்த்தம். அல்லேலூயா. அது சேட்டை பண்ணால் தான் தகப்பன் சிச்சிப்பார். அல்லையா. சேட்டை பண்ணாத பிள்ளைகள் சிச்சித்தோம்னா இப்போ என்ன, எப்படி காலம் மாறி போச்சு, என்ன சண்டைப்படாமல் பிள்ளை நல்லா இருக்கிற பிள்ளை போட்டு அடிக்கிறீங்களேன்னு மனைவி சொல்லுவாங்களே, அப்போ பரிசுத்தம் என்ன சொல்லுவார், நல்லா இருக்கிற பிள்ளையை போட்டு இப்படி அடிக்கிறீங்களே, நம்ம கீழ்ப்படிஞ்சு ஆண்டு வசனத்தை தேடுற பிள்ளை. கீழ்ப்படியாத பிள்ளைகளை அவரும் கீழ்ப்படியாத பிள்ளைகளையும் தகப்பன் சிச்சிக்கிறார், அவங்கள அடிச்சினாலும் உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. சிச்சிக்காத தகப்பன் சிச்சி உனக்கு ஆண்டவர் வந்து ஒரு பிள்ளையை வந்து கண்டுக்கிடவே மாட்டார்னா அவளை விளக்கிட்டார்னு அர்த்தம். என்னதை விட்டு விளக்கிட்டாரு? சபையை விட்டு விளக்கிட்டாரு, இருதயத்திலிருந்து விளக்கிட்டார்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இந்த பிள்ளை என்ன தான் சிச்சித்தாலும் திருந்தாது அப்படின்னு சொல்லி சபையை விட்டு விளக்கிடுவார். அல்லேலூயா. சிலர் வந்து கூப்பிடவே மாட்டார், சில ஆத்துமாக்கள் நம்ம கூப்பிட்றது கிடையாது. அது சிலர் ஆண்டவர் வந்து காமிச்சிருவார், தரிசனத்தில் கணவன் இந்த ஆத்மா தேரும், இந்த ஆத்மா தேராது, இந்த ஊழியம் தேரும், இந்த ஊழியம் தேராது அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கான் படிக்காதவன் இப்படின்லாம் இல்லை. ஏழை பணக்காரெல்லாம் கிடையாது. எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ டீசெண்ட் ஆனாலும் அவன் வர வேண்டானா வர வேண்டாம், அவன் வேண்டானா வேண்டாம், ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிடுவார். புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் வாங்கன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உட்கார வச்சு அழகு பார்க்குற இடம் கிடையாது. ஆண்டவர் சித்தமில்லாத ஒரு சபைக்கு வந்தால் அது வந்து உருப்படிலாம் போயிடும். அதனால தான் சிலர் ஆண்டவர் வந்து கூப்பிட்றாரு. அப்போ நம்மளை சில நேரத்தில் நம்ம உங்களை கண்டித்தினாலும் ஆண்டவர் கொண்டு வர்றாருன்னா அவங்கள நேசிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை நேசிக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ நம்மளை ஆண்டவர் தகப்பன் நம்மளை சிச்சிக்கும் பொழுதெல்லாம் நம்மளை நேசிக்கிறார். வேசின் பிள்ளைகள் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது வேசின் பிள்ளைகளை தகப்பன் சிச்சிப்பதில்லையேன்னு சொல்கிறார். ஆண்டவர் அவனை விட்டுட்டார். அல்லேலூயா. அந்த எபிரேயர் எல்லாரும் எடுக்கிறீங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதில் சொல்லப்பட்டிருக்கோம். ஸ்தோத்திரம். நீங்கள் அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்து பாருங்கள். வேசியின் பிள்ளைகளை சிச்சிப்பதில்லையேன்னு வசனம் வரும்.
வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே, சிச்சை எதுக்கு வரும்? சில நேரத்தில் நம்முடைய சரீரத்தில் பலவீனங்கள் குறை வருது நல்லதான். இந்த சீக்னஸ், சளி பிடிச்சிருக்குது, காய்ச்சல் வருது. சில நல்ல சின்ன பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போட்டால் காய்ச்சல் வரும். காய்ச்சல் வரும் ரெண்டாவது ஏன்னா அந்த மருந்து உள்ளே சேர்த்தும் போது எதிர்ப்பு சக்தி கூடும். பின்னாடி இந்த பிள்ளைக்கு நல்லது. காய்ச்சலே வராமல் இருந்தால் டபக்குன்னு ஒரு இதாயிரும். சின்ன சின்ன காய்ச்சல்கள் பிள்ளைகளுக்கு நல்லது. சில வயிற்றோட்டங்கள், வயிற்று லூஸ் மோஷன் போகுது, உடம்புலாம் கழிவுலாம் வெளியேற்று, அதுவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க டாக்டர். அல்லேலூயா. லூஸ் மோஷன் போகிறதுக்குனே மருந்து சாப்பிட்டு லூஸ் போக வச்சு கெட்ட கிருமி அழித்து நல்ல சரீரத்தை. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், வேசி பிள்ளைகள் ஆனால் ஆண்டவர் விட்டுட்டாருன்னா நீ எப்படி போய் தொலைஞ்சொல்லி விட்டுட்டாருன்னா அது வேசி பிள்ளைகள் ஆண்டவர் கூப்பிட்றதே கிடையாது. ஆண்டவர் மேலே நம்மளுக்கு சிச்சை வருகிறது, சிலவில் நமக்கு தண்டனை வருகிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மேலே நேசிக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. நமக்கு கஷ்டம் வருது, நமக்கு பிரச்சனை வருது, மனிதர்கள் நம்மளை ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க, நம்மளை ஒரு வேதனை கிடைக்கும், வெளியிலேருந்து வேதனை, உள்ள வேதனை, எல்லா இடத்து வேதனை வருது. அப்போனா ஏதோ ஒரு மகிமை வருதுன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் பெரும்பாலும் கொடுக்கறதில்ல. ஆனால் பிசாசு எழும்பி நம்மளை வஞ்சிக்க நினைப்பான். மனிதர்கள் நம்மளை நினைச்சுவாங்க, பேசுவாங்க. அதில் ஆண்டவர் கொஞ்சம் அமைதியாக இருப்பார். அப்போது நமக்கு அந்த அடி கூட கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்து நம்மளை என்ன செய்வார்? தேற்றுவார், நம்மளை ஆற்றுவார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அது நன்மைக்கு எதுவாக நம்ம எடுத்துக்கொள்ளணும், நன்மைக்கு எதுவாக எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம இதெல்லாம் நன்மைக்கு எதுவாக எடுத்துக்கிட்டு நம்ம தொடர்ந்து ஆண்டவர் பின்னே வேகமாக ஓடணும். அதனால் சின்ன சின்ன அடிகள் அப்பப்போ மற்றவங்க பெரிய மிஸ்டேக் பண்ணும் பொழுது கண்டுக்கிடவே மாட்டார். என்ன ஆண்டவரை பெரிய மிஸ்டேக்லாம் பண்ணுறான், நான் சின்ன தப்பு செஞ்சால் கூட உடனே தண்டிச்சிடுறீங்கன்னு அர்த்தம்னா நம்ம மேலே பிரியமாக இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. கிளாஸில் ஒருத்தன் ரொம்ப சேட்டை பண்ணுறான்னா கண்டுக்கிடவே மாட்டாங்க டீச்சர். ஒரு நல்லா படிக்கிறவன் சின்ன தப்பு விட்டாலும் டேய் பாரா இது தப்பு விட்டுருக்கடான்னு சொல்லி மண்டையில் ஒரு கொட்டி என்ன செய்வாங்க? திருத்துவாங்க. அல்லேலூயா. எங்கள் பாஸ்டர்லாம் ஃபுல் பீட்லேயே ஒரு தடவை கொட்டிட்டார். பைபிள் வசனத்தை வேகமாக எடுத்து வாசியான்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அவர் அவருக்கு கொட்டினதுனால திட்டினால நான் இந்தளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்கேன். ஒரு வேலையில் அல்லேலூயா. சில நல்லதும் அன்பாகவும் நடத்துவார். அல்லேலூயா. அப்போ நம்மளை பாருங்கள், நம்மளை எந்த சூழ்நிலையிலும் நமக்கு கொஞ்சம் கோபமாக தான் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் விட்டு கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை பிரசன்னமாக இருக்கும். அல்லேலூயா. யோனா பார்க்குறீங்கன்னா அவன் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறலை. கடைசி ஆமணக்கு செடியில் உட்கார்ந்தான். அதுவும் ஒரு பூச்சி அரிச்சு போட்டுருச்சு. கடைசி ஆண்டவரே பேசுகிறார், மனம் திரும்பிடா. அல்லேலூயா. 1,20,000 பேருக்கு நம்ம அடிதவிக்கிறேனே, இவ்வளோ ஜனங்க அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம உருவாக்குகிறார் பணியே போல ஒரு பக்கம். அல்லேலூயா. ஸ்தோத்திர. பணி நம்முடைய காயத்தை ஆற்றுகிற பணி, ஆறுதல் தருகிற பணி, ஒரு தேவ சமாதானம். அதுதான் தேவ சமாதானம். இந்த இடத்துல போயிட்டால் ஒரு சமாதானமாக இருக்குங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு சமாதானமாக இருக்குங்க. கர்த்தனுடன் பேசுகிறார், கர்த்தரை திருத்துகிறார். இன்னும் அவர் ஆழத்தில் என் உள்ளத்தில் பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ அதே வசனத்தில் பாருங்களேன், டீப்பாக ஆண்டவர் கொண்டு போகிறார். ஓசியாவை படுச்சட்டை பண்ணுறாங்க, கட்டுக்கடங்காமல் இருக்கிறாங்க. பாருங்கள், ஓசியா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை சொல்கிறார். இஸ்ரவேல் அடங்காத கிடாரிய போல் அடங்காது இருக்குது. இஸ்ரவேல் எப்படி இருக்குது? கிடாரிய போல போகுது வருது. கிடாரி பார்த்துருக்கீங்களா? அந்த ரோட்டில் மேஞ்சிட்டே இருக்கும், பார்த்தீங்களா? சுற்றிகிட்டே இருக்கும் கிடாரி, நல்லா கொழுமையாக இருக்கும். அல்லேலூயா. இந்த கிடாரியை போல இப்போதும் கர்த்தர் அவர்களை விசாஸ்தாரமான வெளியில் ஆட்டுக்குட்டியை போல மேய்த்து அலைய பண்ணுவார். சிலர் விட்டு வரான். அப்போ இப்போ 15ஆம் வசனத்தை சொல்கிறார், இஸ்ரவேலே நீ சோரம் போனாலும் யூதாவாகிலும் அந்த பாவத்துக்குள்ளாதிருப்பதாக, கீழ்காலுக்கு வராமலும் போகாமல் கர்த்தருடைய ஜீவனானே என்று ஆணையிடாமல் இருப்பீர்களாக சொல்கிறார். சோரம் போன ஒரு இஸ்ரவேலாக இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தார்? திருப்புகிறார். அல்லேலூயா. கடந்த நாளிலும் கூட நான் இந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி சப்ஜெக்ட் எடுத்தேன். ஒரு தொடர்ந்து ஒரு 4 வாரம் தியானிச்சோம், 5 வாரம் தியானிச்சோம். அதுக்கு மேலே சிஸ்டர் சொல்லிட்டாங்க, ஓசியா புஸ்தகம் வேண்டாம், இன்னும் அடுத்த புஸ்தகம் மாறுங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அந்த நேரத்தில் தசம்பாவம் கொடுக்காத ஆள் கூட தசம்பாவம் கொடுக்காரு. தசம்பாவமே வேண்டாம் ஆண்டவர் சொல்கிறார், உன் காணிக்கையே வேண்டாம்னு சொல்கிறார். போய் எங்கே உன்னுடைய வீட்டுக்காரரோ அல்லது ஆஸ்பத்திரிக்கோ இங்கே சாராய கடைக்கோ போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்ட போது ஆண்டிலிருந்து அவங்க ஒழுங்காக ஒரு சிலர் நினைச்சாங்க, கடவுளுக்கு பிரியமாக மாறினாங்க, கடவுளுக்கு காணி கொடுக்க ஆரம்பித்தாங்க, கர்த்தரை தேட ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கு பாருங்கள், ஓசியா புஸ்தகம் நம்மளை திருத்தி அமைக்குது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பணியே போல் இறங்குறார். இந்த பணி இங்கே முதலாவது ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்தில் கர்த்தர் அங்கே பனியை கட்டளையிட்டுக்கிறார். பூமியில் மழையிலே இல்லையாம். என்ன இல்லாமல் இருந்துச்சு? மூடு பனி. மழையே இல்லை, ஆனால் மூடு பனி எழும்பி பூமியெல்லாம் நினைத்தது. ஒரு மூடு பனி கர்த்தர் பூமியிலிருந்து அப்படியே எலும்ப பண்ணி நினைக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நான் வந்து காலையில் ஜெபம் பண்ணும் பொழுது, காலையில் முழங்கால் பட்டு நம்ம ஜெபிக்கிறோம், அது நமக்குள்ளே வருகிற மூடு பனி. அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் அதிகாலை 4 மணிக்கு 5 மணிக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது பனி எங்கேருந்து வருது? நம்ம முழங்கால் படியிடும்போது நமக்குள்ளே இருந்து தேவ பிரசன்னம் வந்து நம்மளை மூடுகிறது. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க அப்போ ஆதி காலத்தில் வந்து மழை கிடையாது, ஆண்டவர் மழையை ஊற்றலை. நோவா காலத்துக்கு அப்புறம் தான் மழையை பெய்ய ஆரம்பிக்குது ஆண்டவர் மழை. அதனை இவங்க மழையை பார்க்கல. இப்போ பனி தான் மூடு பண்ணி என்ன செய்யுது? அப்படியே வந்து நிற்கிது. இந்த உதாரணம் நம்ம எடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்குள்ளே ஆண்டவருடைய பிரசன்னம் இயேசு நமக்குள்ளே இருக்கிறார், இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதிகாலையில் ஜெபிக்கும் பொழுது இன்னும் வானத்திலிருந்து இறங்கி வருகிற பனி, அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற பிரசன்னம். அதிகாலை நம்ம ஆண்டவர் தேடும் பொழுது, இரவு நேரத்தில் தேடும் பொழுது பிரசன்னம் எங்கேருந்து வருது? அப்படியே இறங்கி வருது. ஆராதனையில் எல்லாரும் மெய்மருந்து அப்படியே ஆராதிக்கும் பொழுது, எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை வந்து நம்மை மூடுது, நிரப்புது. அல்லேலூயா. அப்போ இந்த பிரசன்னம் நம்மை நிரப்பும் பொழுது நமக்குள்ளே என்ன வாழ்க்கையே மாறுது, நம்முடைய பிரச்சனை மாறுது, நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க. அந்த மூடு பண்ணி தான் வந்து நிரப்பி மரம் செடி கொடிகளுக்கு அதுதான் தண்ணீர் பாய்ச்சுது. அல்ல நினைத்தது அது மழையாக வந்து நினைக்குது. அல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை ஆசீர்வதிக்கின்றது. ஆசீர்வதிக்கும் பொழுது தான் மரம் செடி கொடிகள். இப்போ காட்டில் மரம் இருக்குது, இப்போ வீட்டில் மரம் வச்சுருக்கோம், தண்ணி ஊற்றுறோம், தண்ணி ஊற்றியுமே இப்போ சரியாக இல்லாமல் போயிடுது. ஆனால் வெளியில் காடு இருக்குது, மலைக்கெல்லாம் அமேசான் காடெலாம் போனோம்னா எவ்வளோ காடு நறுமணங்கள் பழங்கள் மரங்கள்லாம் எதனால் மனுஷன் போய் தண்ணி ஊற்றுறான்னா வானத்திலிருந்து பெய்கிற பனி, வானத்தில் இருந்து பெய்கிற மழை. அல்லேலூயா. அந்த காலத்தில் மழை பெய்யல, பனி தான் பெஞ்சு நினைக்கிது. அல்லையா, அதான் சொல்கிறார், நான் பனியை போல் உனக்கு இறங்கி வந்தோம். கண்ணுக்கு தெரியாது, பனி பெய்யுறது பார்த்து கண்ணுக்கே தெரியாது. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா பனி பெஞ்சிருக்கும். அல்லேலூயா. நம்ம கார்லலாம் பார்த்தா தண்ணியாக வடைஞ்சிருக்கும் கண்ணாடியில், என்னடா பார்த்தா பனி. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் வந்து நம்மளை நினைத்து விடும். அல்லேலூயா. அதை பனி போல பெய்யும் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இப்போ பனி பாருங்கள், உயர் வானத்தில் இருந்த அதே நீங்கள் எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். உபகாமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நம்ம மோசை ஆசீர்வதிக்கும் பொழுதும் சொல்கிறார். உபகாமம் 33:13 அதுலேயும் சொல்கிறாரு, நான் உயர வானத்திலிருந்து கர்த்தரால் தேசம் ஆசீர்வதிக்கப்படும், வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் நீரூற்றுகளினாலும். அல்லேலூயா சொல்கிறார். வானத்தின் செல்வம் நமக்கு ஹெவன் ஆப்ஷன் ஆண்டு பரலோகத்தின் செல்வத்தினாலே. அல்லேலூயா. அந்த பரலோகத்தின் பொக்கிஷம், பரலோகத்தின் செல்வத்தினால் இந்த நம்மை நிரப்ப பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும். அல்லேலூயா. பனியினால் நம்மளை செழிக்க வைக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திர. இஸ்மவேல் வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது சொன்னார், உன்னுடைய சாரம் உயர இருந்து வருகிற சாரத்தோடும் உயரத்திலிருந்து வருகிற சாரத்தோடும் பூமியின் சாரத்தோடும் என்ன செய்யும்? உன்னுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னார். அப்போ அந்த கல்பெண் கண்ட்ரி போனோம்னா, முஸ்லீம் நாடுகளுக்கு போனோம்னா அவங்களுக்கு பாலைவனம் தான், அதில் பெட்ரோல் நமக்கு பூமியின் சாரத்திலிருந்து வருகிறது, வானத்திலிருந்து வருகிற மழை. அதை தங்க கோப்பையில் டீ குடிக்கிறான், தங்க கோப்பையில் தண்ணி குடிக்கிறான் ஃபுல்லாக. ஏன்னா அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சு என்ன செய்யலாம், அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கான். அல்லேலூயா. அப்போ உயர வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம அப்படி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் பாருங்கள், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், இவ்வளவு பனி நம்ம மேலே இறங்கி நம்மளை மலரச் செய்கிறது. அல்லேலூயா. யோசையோ அந்த ஓசியெல்லாம் தான் சொல்கிறார், பனி எப்படி நம்மளை என்ன செய்கிறது? மலர்ந்திடு, லீலி புஷ்பத்தை போல மலர்வான், நீ மலர்வாய் சொல்கிறார் ஆண்டவர். என்ன சொல்கிறாரு? பக்கத்துல கரங்களை எப்படி சொல்லுங்க, நீங்கள் மலர்வீங்க, லீலி புஷ்பத்தை போல மலர்வீங்க. அல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுவோம், அல்லேலூயா, மலர்வீங்க. அல்லேலூயா. மலராமல் முட்டா இருக்க மாட்டீங்க, மலராத முட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சிலருக்கு பொடா முட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, மலராத முட்டு, நீ மூளையிலேயே இருப்ப, முட்டா இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்ற, நீ மலர்வாய்.
ஹல்லேலூயா. அதான் ஃபாதர் பாடுவோம், மலர்ந்திடுவேன் படர்ந்திடுவேன் நான் ஓங்கிடுவேன். சொல்றாருல, என்ன செஞ்சு சொல்றாரு, மலர்ந்திடுவேன் படர்ந்திடுவேன். மொதல் என்ன செய்வார், நீ மலர்ந்திடுவாய், அடுத்து படர்ந்திடுவாய், அப்புறம் ஓங்கி நறுமணம் பரவிடுவாய். ஹல்லேலூயா. சுதந்திரம். மலர்ந்திடுவாய் படர்ந்திடுவாய் நறுமணமாய் பரவிடுவாய். சொல்லுவோம், பாடுவோமா? ஹல்லேலூயா. மலர்ந்திடுவே நறுமணமாய் பரவிடுவே, மலர்ந்திடுவே படர்ந்திடுவே நறுமணமாய் பரவிடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம என்ன செய்வோம்? மலர்ந்திடும். இந்த வருஷத்துல நம்ம ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? மலரச் செய்ய போகிறார். மலர்ந்திடுவாய். வாழ்க்கை சந்தோஷம் மாறிடும். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, பக்கா வாழ்க்கை கையப்படி சொல்லுங்க, சந்தோஷமா ஜெயிச்சிருவ, நீ ஜெயம் பெற்றுடுவாய். நீ நல்லா இருப்ப, அழகா இருப்ப, சூப்பரா இருப்ப, அந்தஸ்தா இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப. ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருப்பாரு? பனியை போல இருப்பார். அல்லேலூயா. பனியை போல ஆண்டவர். மலர்ந்திடுவேன். அல்லேலூயா. மலர்ந்திடுவாய் பரந்திடுவாய் மறுமணமாய் பரவிடுவாய். மலர்ந்திடுவேன் படர்ந்திடுவேன் நறுமணமாய் பரவிடுவேன். அல்லேலூயா. லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன். அல்லேலூயா. லெபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன். அல்லேலூயா. பரவாயில்ல, பாஸ்டுக்கே சொல்லிக் கொடுக்குறீங்களே, கொஞ்ச நேரம் கேட்டால் உங்களுக்கு நல்ல ஞாபகம். அல்லேலூயா. என் பிள்ளைகள் எனக்கு சொல்லிக் கொடுக்குறனால சந்தோஷம் தான் படுவேன். அல்லேலூயா. திரும்ப சொல்லுங்க, லீலி புஷ்போல் மலர்ந்திடுவேன். அல்லேலூயா. திரும்ப பாடுவோமா? லீலி லீலி மலர் போல் மரத்தை போல் திடுவேன். லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன். மரத்தை போல் வளர்ந்திடுவேன். மலர்ந்திடுவேன் படர்ந்திடுவேன் நறுமணம் போய் மனம் வீசுவேன். நறுவேன் பறந்திடுவேன் மனமாய் படர்விடுவேன். அல்லேலூயா. சிலர் வாத்தியாருக்கு தெரிஞ்சாலும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, அப்போ மறந்தது போல் நடிப்பாங்க. சில நேரத்தில் பாஸ்டர் மறந்தது போல் நடிப்பேன். ஆனால் பாஸ்டருக்கு மறந்துடுச்சு நீங்கள் நினைக்கக்கூடாது, உங்கள் வாயிலிருந்து வரணும்ல. அல்லேலூயா. சிலர் பரிசுத்த ஆவியானவரே மறக்க வச்சிருவாரு. ஸ்தோத்திரம். ஏன்னா நீயா பாடினா எப்படிரா, அவங்களும் ஜனங்களும் பாடணுமே. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். அப்போ என்ன செய்யணும்? மலர்ந்திடுவேன் படர்ந்திடுவேன் நறுமணமாய் பரவிடுவேன். அல்லேலூயா. இப்போ மலர்ந்திடுவோம். மலர்ச்சி. அல்லேலூயா. ஒரு மலர்ச்சி ஆண்டு கொடுத்த தண்ணி பனியை போல நமக்கு மலர செய்வார். அல்லேலூயா. அடுத்து என்ன செய்வார்? ஸ்தோத்திரம். அப்புறம் படர செய்வார். அல்லேலூயா. படர்ந்து மழை ஒரு மரத்தை போல் நீ படர்ந்துடுவேன். அல்லேலூயா. அடுத்து என்ன செய்வார்? ஸ்தோத்திரம். வாசனை நறுமணம் போல் வாசனை வீசும். இந்த லீலி மலரில் வாசனை இருக்குமா? அதான் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2:2 அதில் சொல்கிறாரு, நீ மலர்ந்திடுவேன்னு சொல்கிறோம்ல, நறுமணம் எப்படி வீசுது பாருங்க. அதில் உன்னத பாட்டு 2:2, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் இருப்பது போல அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்குள்ள லீலி புஷ்பம் இருக்குது? முள்ளுகளுக்குள்ளே. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் முள்ளுகளுக்குள்ளே. எதுக்குள்ளே? எல்லாரும் முன் போயிடக்கூடாது. முள்ளுகளுக்குள்ளே என்ன இருக்குது? முள்ளுகள் இருந்தால் அந்த பூ என்ன செய்யும்? அந்த முள்ளுகள் இருக்கும் லீலி புஷ்பத்தில், அது பக்கத்தில் மலர்விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசப்பா சிலுவை, அவர் தலையில் முள்ளு, ஏசப்பா தலையில் முள்ளு, சாபம். ஆனால் அவர் ஏசப்பா எப்படி படர்றாரு பார்த்தீங்களா? சிலுவை மூலமாக நமக்கு ஒரு பூ மலர்ந்துச்சு. அல்லேலூயா. அதான் லீலி புஷ்பம்.
அல்லேலூயா. ஏசப்பா நமக்கு சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் அந்த முள்ளு அவர் தலையில் நம்ம மற்ற உலகத்தானுக்கு தெரியாது. நம்மளை லீலி புஷ்பத்தை போல நம்மளையும் பார்த்து சொன்னா, நீ லீலி புஷ்பம், நம்ம சிலுவையிலே மலர்ந்த லீலி புஷ்பங்கள். கரங்களை தட்டி ஆண்டு நாட்டி அல்லேலூயா ராவா சந்தரவலரபரியம். நம்ம சிலுவை மூலமாக மலர்ந்த லீலி புஷ்பம். அல்லேலூயா. அங்கே முள்ளை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ முள்ளுனா நமக்கு கொஞ்சம் இடிக்கும், முள்ளுனா நமக்கு ஒரு குத்த தானே செய்யும், முள்ளுனா குத்த தானே செய்யும். அந்த லீலி புஷ்பத்தை போய் முள்ளு குத்துமா, குத்த 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 அந்த லீலி புஷ்பம் என்ன ஆகும், மலரும். அல்லேலூயா. மலர்ந்து அப்படியே வாசனை கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அளவுக்கு வாசனை வீசுமா. எத்தனை கிலோமீட்ரு? உங்களை யாராவது குத்துறாங்களா, வார்த்தையினாலும் உங்களை குத்துறாங்களா, அல்ல ஊசினாலும் குத்துறாங்களா, அடிக்கிறாங்களா, நீங்கள் லீலி புஷ்பத்தை போல வாசனை வீசுவீங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சில இடத்துல குத்த குத்த அந்த லீலி புஷ்பம் எங்கே இருக்குன்னு தெரியாதான். பள்ளத்தாக்கில் சில நேரம் லீலி புஷ்பம் இருக்குமா, கண்ணுக்கே தெரியாதான். அந்த குத்த குத்த லீலி பள்ளத்தாக்கு லீலி புஷ்பமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், லீலி புஷ்பம் எங்கே பள்ளத்தாக்கில் இருந்தாலும் மலைகளில் இருந்தாலும் இந்த முள்ளு குத்தும் பொழுது தான் வாசனை வீசி அப்படியே இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு ஒரு நார் தலைவானே இன்னைக்கு குத்திக்கிட்டே இருந்துச்சு. எந்திரிச்சனே என்ன நினச்சேன்னு தெரியுமா, இந்த நார் தலைவனை தூக்கி காலையில் எந்திரிச்ச உடனே எங்கிட்ட தான் தூக்கி வீசிடும்டா. அல்லேலூயா. என்னுடைய அன்பான மனைவி அவங்க நான் ஒரு நார் தலைவா நீட்டாக இருக்கு நார், அதாவது மெத்தைக்கு போகிற நாரை எடுத்து ஒரு தலைவாணி செஞ்சுட்டாங்க. என் மனைவிக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், அப்பா நினைக்க வேண்டாம், அவங்க இப்போ இந்த ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஆனால் செஞ்சது நினச்சிது பக்கத்து படுத்து மாத்திரை போட்டு படுத்துட்டேன். ரொம்ப அதுதான் நம்மளை எழுப்பிட்டுருச்சு. அப்போ நார்த்தை கையை வச்சு குத்திச்சு. என்னடான்னு காலையில் எழுந்திரிச்சேன், இந்த நார்த்தலவனை தூக்கி விட்டறிகிறதாண்டா வேலைன்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்திரம் போயிட்டு சுடுதண்ணியாவது போட்டு குடிப்போம்டா. வாயெல்லாம் உடந்து போச்சு. சுடுதண்ணி தான் போட்டேன். இந்த நார்த்தலவாணி சுடுதண்ணி போட வச்சிச்சு. அடுத்து டீ போட வச்சிச்சு. டீயை போட்டு 2:30 மணிக்கு உட்கார ஜெபம் பண்ண வச்சிருச்சு. எது? இந்த நார் குத்த குத்த. அல்லேலூயா. அப்போ நாருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லி, என் மனைவிக்காக ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்காகவும் ஸ்தோத்திரம், உங்களுக்காகவும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த குத்துற நார் என்ன செஞ்சுச்சு, என்னைய மனுஷனை தூங்க விடலையே அடைஞ்சது. அதனால் மதியானம் ஊசி போட்டு தூங்கிட்டேன் நல்லா. அப்போ 7 மணிக்கு தந்துருச்சு. அப்போ ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஓரளவுக்கு தானே ஆண்டவர் நம்மளை சொகுசாக மெத்தையில் படுக்க வைப்பார். அடுத்து அவர் கூலிங் செய்யணும்ல. அப்புறம் உங்களுக்காக கூட எழுப்பிட்டுருக்கலாம். ஸ்தோத்திரம். யார் பெற்ற பிள்ளையே எனக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன் 2:30 மணிக்கு. ஆண்டவரே எங்கள் பாஸ்டர் தூங்க விடாதீங்க, எழுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சரி உங்கள் ஜெபத்தை கேட்டு என்னை தூங்காமல் எழுப்பிட்டார். ஆராதனைக்கு செய்து கொடுக்கண்டா மகன்னு. நானும் கண்டிப்பாக இந்த நாத்தெல்லாம் வஞ்சிட்டே எழும்பி இப்போ டீயை போட்டு அப்புறம் உட்காந்து வந்தால் 2:30 மணிலேருந்து 8:15 வரை என் மனைவி வந்தாங்க. அதிகாலையில் அவங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணி 8:15 முடியும் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் 9 மணிக்கு மேலே தான் பாத்ரூம் போட்டேன். பாருங்கள். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். அப்போ என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நம்மளை ஏதாவது ஒன்று குத்தும் பொழுது சிலரை கை நம்ம பேக் பெயின் வரும்பொழுது அப்படியே குத்தல் ஏற்பட்டிருக்கும். அது நம்மளை ஜெபம் பண்ண வைக்கும். சில நேரத்தில் அண்டையத்தில் பிள்ளைகள் அழுங்க, அப்போ தோளில் போட்டுகளே ஜெபம் பண்ணுவார். நான் எத்தனையோட ஆராதனையில் சர்ச்சை நடத்தும்போது பிள்ளைகள்லாம் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. அப்போ தோளில் போட்டுட்டு இப்படிலாம் நல்ல பாஸ்டாக இருந்திருக்கேன் நான்லாம், என்னெல்லாம் ஒன்றும் வையாதீங்கப்பா. அப்போ தோளில் போட்டுகிட்டே ஜெபம் பண்ணியிருக்கேன். அவ்வளவு ஆட்டிக்கிட்டே ஜெபம் பண்ணியிருக்கிறேன், நடந்துக்கிட்டே ஜெபம். அதுக்கு மேலே என் மனைவி பட்டிருக்கிறாங்க சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்வோம், பிள்ளை அழுக மட்டும் ஜெபம் பண்ணுவோம். நம்ம பகல் முழுவதும் சகோதரி பார்க்குறாங்க. அல்லேலூயா. சரி ஸ்தோத்திரம். அது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பாஸ்ட் அப்படி செஞ்சாருங்கன்னு சொல்லி அவங்க வேலை வாங்கிறாங்க. பாவம் நைட்டெல்லாம் வேலை செஞ்சு காலையிலலாம் வேலை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. ஸ்தோத்திரம். அதனால் சகோதர நிலைமை உடந்துருக்கு. அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம். எனக்கு ஒரு 2 வாய்ப்பு ஆகிப்போச்சு. ஒன்று பிள்ளையும் பார்க்கறதா ஆகிப்போச்சு, ஜெபம் பண்ணுறது ஆகிப்போச்சு. அல்லேலூயா. அந்த பிள்ளையை வைய முடியுமா? சிலர் பிள்ளை சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு அக்காவே பாஸ்டர் பிள்ளையான்னு தெரியல பிசாசான்னு தெரியல பாஸ்டர் அப்படின்னு சொல்லி, போமா என் பிள்ளைய பார்த்து பிசாசுன்னு சொல்லாதாம்மா அப்படின்னு சொல்லலை. சரிங்க சிஸ்டர் விட்டு வாங்கிட்டு நான் அவ்வளோ 2 மணி நேரம் பகலே அவங்களால பார்க்க முடியல. அப்போ நான் நைட்லாம் பார்க்குறேன், என் பிள்ளை வைவேன், நான் பிசாசுன்னு பைய முடியுமா? சரி ஸ்தோத்திரம். பிசாசு கூட இருந்தாலும் வெளியே வெறி போயிடும். அல்லேலூயா.
ஆமென். அல்லேலூயா. அப்போ நமக்கு கொடுக்குற கஷ்டங்கள், அந்த சில நேரத்தில் இந்த தோள்பட்ட வலி, அப்புறம் கை வலி, ஏதாவது நமக்கு வலி வியாதி வந்துருச்சுனாலுமே நம்ம எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவோம், அதனால் ஆண்டவரை தேடுவோம். அதான் பவுல் சொல்கிறாரு, கர்த்தர் என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருந்தது, ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டது. அந்த முள்ளை 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார் பாருங்க, அந்த முள்ளுக்காக நான் என்ன செய்கிறேன், முள்ளுகளுக்காக இல்லை, அவர் கிருபைக்காக ஸ்தோத்திரம் சொல்கிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 7ஆம் வசனம் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், நன்றியும் எனக்கு வெளிப்படுத்தவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை ஒரு குட்டுகிற ஒரு சாத்தான். அல்லேலூயா. குட்டுகிற, அதுக்காக 3 தரம் ஜெபம் பண்ணாராம். எத்தனை தரம் ஜெபம் பண்ணாரு? 3 தரம் ஜெபம் பண்ணி விட்டுட்டாரு. அது ஆண்டவர் சொல்லிட்டேன், என் கிருபை உனக்கு போதும், பலன் ஒன்று விளங்குன்னு சொல்கிறார். சில பிரச்சனைகளுக்கு நம்ம ஜெபம் பண்ணி ஓஞ்சே போயிடக்கூடாது, பிரச்சனையே நம்ம பார்க்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? பிரச்சனைகளுக்காகவே ஜெபம் பண்ணக்கூடாது. அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரும். அந்த பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரும். ஆண்டவர் நீ பார்த்துக்கொள்ளும் சொல்லிட்டு அடுத்து நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும். இந்த பிரச்சனையை காட்டியே பிசாசு நம்மளை ஒடிக்கிடுவான். இப்போ கால் வலின்னு வச்சுக்கோங்க, கால் வலிக்குது ஆண்டவர், கால் வலி சுகமாக்குமா. அந்த கால் வலி தான் உங்களை உருவாக்குகிற ஆண்டவருடைய சர்வ ஆயுதமாக இருக்குது, பலனாக இருக்கிறது. அந்த கால் வலி வந்தால் தான் நீ ஆண்டவருக்குள்ள உண்மையாக இருப்ப, கீழ்ப்படுதலோடு இருப்ப, அன்பாக இருப்ப, கவனமாக இருப்பாய், ஆண்டவரை தேடுவான்னு சொல்லி சில வேளையில் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கலாம். ஆண்டவர் கொடுக்கல, ஆனால் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அந்த பிரச்சனை நிமித்தம் நம்ம ஆண்டவர்கிட்ட கிட்டி சேருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட இன்னும் கிட்டி சேருகிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த முள்ளுக்காக ஜெபம் விட்டுட்டார், அந்த முள்ளையே நினைக்கல. அல்லேலூயா. அப்போ அந்த முள் நம்மளை உயர்த்தாதபடி இப்படி குட்டுது, சாத்தான் நம்மளை குட்டுற மாதிரி ஒரு கொட்டுது. அது என்னை குட்டும் சாத்தானுடைய கொஞ்ச நாச்சு ஸ்கூலில் டீச்சருக்கு பயப்படும். இல்லை, நாங்கள் கொஞ்ச நாளுக்கு பயந்து படித்தோம். அதுதான் என்ன தெரியாது, ஓரளவுக்கு பாதி மார்க்காக வாங்கி வெளியே வந்தோம். வீட்டில் இப்போ தான் படிக்க வசதி இல்லை. அல்லேலூயா. டீச்சருக்கு இப்போ அகராதியே நம்ம போனோம்னா டீச்சருக்கே பயப்படக்கூடாது, யாருக்கும் பயப்படக்கூடாதுன்னு நம்ம போனோம்னா விசுவாசிகளுக்கு பயப்படணும். நீங்கள் எனக்கு பயப்படணும், பாஸ்டர் வைவாரேன்னு பயப்படணும். நான் அதே போல் விசுவாசிகள் வைவாங்களே நான் பயப்படணும். அல்லேலூயா. அதேபோல் ஆண்டவரும் வைவாரும் பயப்படணும், ஸ்கூலில் பயப்படணும், டீச்சருக்கு பயப்படணும், அம்மா அப்பாவுக்கு பயப்படணும். நமக்கு பயப்பட மாட்டேங்கிறது ஆட்டுக்கிடாரியை போல் அது எங்கிட்ட வெட்டுண்டு போயிடும். புரியுதா உங்களுக்கு? அது வெட்டப்படுகிற கிடாரி, அது அலைய விடுகிற கிடாரி, அது மேன்மை அடையாது. அது எங்கிட்ட போய் செத்து போயிடும், அழுது எங்கிட்ட போய் வெட்டுண்டு போயிடும். ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், அல்லேலூயா. இயேசுவானவர் மனுஷருக்கு பயந்து, அல்லேலூயா. இயேசுவானவர் மனுஷருக்கு பயந்துன்னா அந்த பயம் கிடையாது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் மனுஷருடைய தயவு கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சார் தெரியுமா? ஏசப்பா 12 வயது முடி கீழ்ப்படிஞ்சார். அப்புறம் அதுக்கு மேலும் மனுஷர்களுக்கு கீழ்ப்படிந்தார், அவங்க தயவு பெறதுக்காக, மனுஷர்கள் மத்தியில் தயவு. அதுக்காண்டி சாத்தானுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியில் ஆண்டவர் மனுஷர்கள் அன்பை அணைச்சி அரவணைச்சு போனார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தருக்கு பயப்படணும், மேலே அதிகாரிகளுக்கு பயப்படணும், நமக்கு மேலே தலைமையாக இருக்கிறவர்களுக்கு பயப்படணும், நம்ம கீழ்ப்படியணும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த நேரத்தில் கிருபை வெளிப்படும். அல்லேலூயா. நம்ம நினைப்போம், இப்படி வீட்டில் பிரச்சனை இருக்குது, இப்படி சரீரம் பலவீனமாக இருக்குது, நான் இப்படி ஆண்டவர் உயர்த்த போகிறேன் நினைப்போம். நீங்கள் உயர்த்த வேண்டியதில் அந்த பலவீனமே உங்களை உயர்த்திடும். அந்த நேரத்தில் கிருபை வெளிப்படும் பார்த்தீங்களா? அந்த கிருபை போய் அந்த நறுமணம் போய் வீச செஞ்சிடும். அல்லேலூயா. இப்போ லீலி மலர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட பூத்துருக்குன்னா இங்கே வரைக்கும் வாசனை வீசும். எது? அந்த முள் குத்தும்போது. அல்லேலூயா. ஆமென். குத்தும்போது என்ன செய்யும்? அது வாசனை அதிகமாக வீசி அப்படியே இங்கே வந்துடும். அதே போல் சில நேரத்தில் உங்கள் மகிமை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு பிரச்சனை வரும்போது உங்கள் ஏன் பிரச்சனைன்னு நீங்கள் யோசிப்பீங்க, அந்த பிரச்சனையில் ஒரு மகிமை கிளம்பி போகும். ஆண்டவர் கிருபையை காட்டிடுவார், கிருபை ஊற்றிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா நமக்கு மகிமை. ஆமென். அல்லேலூயா. போன வருஷம் இல்லாத மகிமை இந்த மட்டும் 6வது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு உடம்பு சரியில்லை, ஏற்பட்ட பிரச்சனைகள். ஆனாலும் நீ ஒரு ஆராதனை